ராசி சக்கரத்தில் 7வது ராசியாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசியாகவும் வருவது தான் துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. நிறைய விதமான நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க, மருத்துவ செலவுகளை பார்த்துருப்பீங்க. முக்கியமாக உங்கள் கையில் எவ்வளவு காசு இருந்தாலும் அது தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாற்றம் தரப்போகுது, முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஒரு நபர் வராங்க, அவங்களால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், என்ன பரிகாரங்கள் பண்ணணும், எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலயமா உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு மறக்காமல் பதிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த துலாம் ராசிக்காரங்க யார், இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்களுடைய சிறப்பான குணம் என்ன, பலவீனம் என்ன, பலவீனம் என்ன, பலம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். துலாம் ராசி சக்கரத்தில் 7வது ராசியாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசியாகவும் வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ராசி சின்னத்தை போலவே, அதாவது தராசை போலவே, இந்த சைடு பேசாமல் அந்த சைடு பேசாமல் நடுநிலையாக எல்லா விஷயத்தையும் கையாளுவாங்க. பிடிச்சவங்களாக இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாக ஒரு சண்டை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிடிச்சவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பிடிக்காதவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நடுநிலையாக நின்று யார் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சரியாக கரெக்டாக சொல்லுவாங்க. இதுக்காகவே பல பேர் இவங்களை ஒரு ஜட்ஜு மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டான், நீயே கேளுப்பா வாப்பான்னு கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய பிரச்சனையை கூட சீக்கிரமாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும். அதனாலேயே இவங்க கூட்டத்தில் துலாம் ராசிக்காரங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்கள வச்சு நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிப்பாக பார்க்க முடியும். அந்தளவுக்கு ரொம்பவே நீதிமான்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட இருக்கவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, நல்லவங்களாக இருந்தால் இன்னும் நல்லவங்களாக நல்ல வழியில் எடுத்துகிட்டு போவாங்க. கெட்டவங்களாக இருந்தால் அவங்கள சீக்கிரமாக திருத்தி நல்லவங்களாக மாற்றிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க. ஆனால் மற்றவங்களாக இருந்தால் இவங்க கெட்டவங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் சரியில்லை, இவங்க கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி மற்ற பேர் மற்றவங்களாம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி பழக்கம் துளி கூட இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளை நம்பி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கெட்டவங்களாக இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக மாறிட்டாங்கன்னா நம்ம லைஃப்பில் எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க, அவங்களும் நம்ம லைஃப்பில் எப்பவுமே கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், வெளியிடத்தை சுற்றிட்டு வரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். இதனாலேயே இவங்க கையில் காசு அவ்வளோக்கு நிற்காது. எவ்வளோக்கு எவ்வளோ காசு இருந்தாலுமே அவ்வளோக்கு குறைஞ்சிட்டே தான் வரும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தான் சந்தோஷத்துக்காகவும் மற்றவங்க சந்தோஷத்துக்காகவும் மட்டும்தான் இவங்க கையில் இருக்கக்கூடிய காசு கரையுமே தவிர தேவையில்லாத செலவுகளாக கரையாது. சந்தோஷத்துக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மனசில் எதையும் வச்சுக்காமல் பளிச்சுன்னு பேசிடுவாங்க. பளிச்சுன்னு பேசுகிறது அப்படின்னா யாரோட மனசையும் புண்படுத்துகிற மாதிரி கிடையாது, அவங்கள திருத்தக்கூடிய வகையில் அந்த பேச்சானது இருக்கும். அட்வைஸ் பண்ணுறதுல வல்லவங்க, பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். இவங்க இனிமையான பேச்சாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும். எப்போதுமே ஃப்ரீடமாக இருக்கணும், ஜாலியாக சுற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவங்க. சுதந்திரமாக இருக்கணும், நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு யாருக்கிட்டேயும் சொல்லிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி சுற்றிக்கிறவங்களும் நமக்கு ஏன் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய நாள் யோசிச்சுட்டே பாதி இரவை கழிச்சிருப்பீங்க. உங்களை சுற்றிக்கிறவங்க உங்களை ஒரு பகடக்காயாக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தெரிஞ்சுமே நீங்கள் அவங்கக்கிட்ட நல்ல முறையில் தான் பழகுவீங்க. உங்களுக்கு கோபம் அவ்வளோ சீக்கிரம் வராது. உங்களுக்கு மைனஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. ஏமாட்டம் தான் உங்களுக்கு மைனஸான ஒரு விஷயம். யார் எது சொன்னாலும் நம்புறது. இப்படி நம்பியே உங்ககிட்ட பழகிறவங்க நிறைய பேர் உங்களை ரொம்பவே ஒரு பகடக்காயாக மட்டும் உதவிக்காக மட்டும் உங்ககிட்ட இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை ஒரு குப்பையில் போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிடுறாங்க. இதனாலேயே மனசு ரொம்ப உடைஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு
மீண்டு வருவீங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், மறுபடியும் அதே மாதிரி துவண்டு போயிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து இப்படியே தான் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தப்பு உங்கள் கிட்ட தான் இருக்குது. யார் எது சொன்னாலும் ஃபஸ்ட்டு நம்பாதீங்க. எதாக இருந்தாலும் லிமிட்டாக இருந்துக்கோங்க. யாரையும் ஃபுல்லாக நம்பி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளையும் சரி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அதே அவங்களுக்கு ஒரு பகடக்காய் மாதிரி போயிடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. பண விஷயத்தில் யார் எது கேட்டாலும் கொடுத்துடாதீங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு தியாகம் செய்யக்கூடிய ராசியில் நீங்களும் ஒன்று. அம்மான்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கோடு போட்டால் தாண்ட கூட மாட்டீங்க. நீங்கள் அந்தளவுக்கு அம்மா மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சாலேயே மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய பவர் இந்த துலாம் ராசிக்கு அன்பர்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது? இவ்வளவு நாளாக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு வந்த உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த காலகட்டம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே முழுசாக போய் பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் தலைகீழ மாறக்கூடிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உங்கள் வாழ்க்கை எப்படி எல்லாமே வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வகையில் கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றத்தை மற்றவங்க வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நீங்களே எதிர்பார்க்காத வகையில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பண்பு இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். யார் வந்து எந்த நேரத்தில் உதவி கேட்டாலுமே கொஞ்சம் கூட தயக்கப்படாமல் சலிப்புப்படாமல் உடனே செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா இவங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கஷ்டம்னு வெளிப்படையாக சொன்னாலும் கூட ஒரு ஆறுதலான 4 வார்த்தை கூட யாரும் பேசினவங்களா கிடையாது. இவங்களே தனியாக ஒரு காட்டுக்குள்ளே எப்படி நிற்போமோ அதே போல் நிற்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. சொந்தக்காரங்களும் இவங்களை அவ்வளோக்கு மதிக்க மாட்டாங்க. இவங்கள ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருப்பாங்க தனியாக. எல்லோரும் உங்கள் முதுகில் குத்துனவங்க தான் நிறைய பேராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காசு பணத்தெல்லாம் ஒருத்தரை நம்பி கொடுத்து ஏமாந்து போய் நிம்மதியே இல்லாமல் நைட்டு நேரத்தில் சரியாக தூக்கம் இல்லாமல் தவிச்சு வந்த உங்களுக்கு இந்த நிலையெல்லாம் மாறும். ஆனால் சில டைம் யோசித்து பார்ப்பீங்க, நம்ம எல்லாருக்குமே நல்லது தான் நினைக்கிறோம், ஆனால் நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது? நல்லது நடக்காட்டி கூட பரவாயில்லப்பா, நம்மளை சுற்றிக்கிறவங்க எல்லோரும் ஏன் நம்மக்கிட்ட ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். இதையெல்லாம் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நல்லா கவலைப்படாதீங்க. உங்கள் கவலையெல்லாம் அவர் நீக்க போகிறாரு. அந்த காலம் இந்த காலகட்டத்தில் வந்துடுச்சு. உங்கள் கேள்வி எல்லாத்துக்கும் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கிடைக்க போகுது. உங்கள் ராசிநாதன் யார் தெரியுமா? அந்த சுக்கிரன் தான். அவருடைய கிரகம், அதாவது அனுகிரகத்தால் உங்களுக்கு நல்ல திருப்பமான சாதகங்கள் கிடைக்கும். இனிமேல் நீங்கள் என்ன செஞ்சாலும் நடக்கும். யாராக இருந்தாலும் அசைக்க முடியாது. நீங்கள் சின்னதாக ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா கூட உங்களை சுற்றி 10 பேர் அதை தடுக்கிறதுக்கு முன் வருவாங்க. அவங்கெல்லாம் காற்றை போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு உங்கள் சுக்கிரன் வந்து, அதாவது உங்கள் ராசி அதிபதி வந்து நல்லது கொடுக்க போகிறாரு. எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலுமே அந்த தடை அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. உங்களை சுற்றிக்கிறவங்க கெட்டதுன்னு நினைக்கிறாங்கன்னா கூட அது வந்து நல்ல விஷயமாக உங்களுக்கு மாறப்போகுது. இனிமே நமக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணி எப்படி பொழைக்க போகிறோம் அப்படின்னு ரொம்பவே புலம்பிட்டு வந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். உங்கள் சொந்தக்காரங்களாம் எரிஞ்சு விழுகிற அளவுக்கு உங்களை பார்ப்பாங்க. அதையெல்லாம் இந்த காதையில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருங்க. உங்களை பார்த்து ஏளனமாக நினச்சவங்க, கிண்டல் பண்ணி சிரித்தவங்க எல்லாமே இப்போ உங்கள் முன்னாடி வந்து கை கட்டி நிற்கிறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தரமானது
மேலே உசதத்துக்கு போக போகுது. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வீச போகுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது பணமாக இருக்கலாம், உத்தியோகத்தில் ஏதாவது பெரிய மாற்றமாக இருக்கலாம், பதவி உயர்வாக இருக்கலாம், இல்லைனா புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறீங்கன்னா அதில் ஏதாவது மாற்றம் கிடைக்கலாம். இந்த விஷயத்துலலாம் ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 100% சொல்கிறேன். இப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி தான் உங்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அந்த சந்தோஷமான நிலையில் நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் மொத்த உயரத்தையே கொண்டு போய் உங்களை வச்சிரும். உயரத்துக்கே கொண்டு போய் உங்களை வச்சிரும். அந்தளவுக்கு உங்கள் நிலை வரும். முக்கியமாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயமா நடக்க போகுதுன்னா உங்கள் கூட இருக்கவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லாதீங்க. எல்லாமே நடந்து முடிஞ்சு சால்வ் ஆகி ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஏதாவது பத்திரப்பதிவே பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கையெழுத்து போட்டு உங்கள் கையில் வாங்கினதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா அதுவே ஒரு கந்திஷ்டி மாதிரி ஆயிரும். நீங்கள் முக்கியமாக உங்கள்கிட்ட வந்து எல்லோரும் சிரித்து பேசுகிறாங்க, எல்லோரும் நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்க, அப்போ எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய நிலை வரும். அந்த நிலை வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை தரக்கூடிய நிலையாக தான் இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட இருக்கவங்களே கெட்டவங்களாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ மனசு வலிக்கும். அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும். நீங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது நடக்குமா, நம்மளுக்கு பங்கு கிடைக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடியுமா, முக்கியமாக நமக்கு சாதகமாக முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா அந்த சாதகமான விஷயம் உங்களுக்கு ஏற்றாற் போல் இருக்கும். உங்கள் கைக்கு நீங்கள் எந்தளவுக்கு வந்து சொத்து வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு வரும். உங்களை யாரெல்லாம் கஷ்டத்தில் கொண்டு போய் இழுத்து விட்டாங்களோ அவங்க எல்லாம் இப்போ உங்கள் முன்னாடி உங்களை வியந்து பார்ப்பாங்க. அந்தளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பு அமைஞ்சிருப்பதால் நிறைய நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் பண்ணாலும் சரி, புதுசாக இந்த மாதத்தில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் சரி, முடிச்சுட்டீங்கனாலும் சரி, பொறுமையாக சொல்லுங்கள். அவசரப்பட்டு யாருக்கிட்டே எதையுமே சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் வரப்போகிற பணத்தை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பணம் கிடச்சிதுன்னா அதை உங்களுடைய சேமிப்புக்காக வச்சுக்கோங்க. பணம் சார்ந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே பகிராதீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்களுடைய நிலை இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது. இதை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சரி, எப்படாப்போ அந்த சான்ஸ் கிடைக்கும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போதும். உங்கள் கையில் எப்போவுமே பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட பணம் எந்தளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு செலவாயிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஏதாவது இடத்துல பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, எப்படி திரும்ப வாங்குறது அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே நீங்கள் கொடுத்து வைத்திருந்த பணம் தானாக வரும். உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் நல்ல விஷயமாக நடக்குதோ அதை முக்கியமாக ரகசியமாக வச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. எதிர்கால திட்டங்கள், நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் நல்ல நல்ல திருப்பு முனையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதை நல்ல வகையில் பயன்படுத்திக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் உங்களை ஏளனமாக பார்த்துருப்பாங்க. இவன்லாம் ஆக மாட்டான், இவன் இப்படி தான், இவங்ககிட்ட பணம் காசு இல்லை, இவனை எதுலையும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே வயிறெரிச்சல் படக்கூடிய வகையில் உங்களுடைய உயர்வு இருக்க போகுது. வேலை செய்ய இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில் சனியும் குரு பகவானும் சாதகமாக இருப்பதால் ஒரு புதிய பாதையை உங்களுக்கு காட்டுவாங்க. அந்த பாதை வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகுது. இதனால்
நீங்கள் என்னெல்லாம் தொடுறீங்களோ அதெல்லாமே தொடங்கும். தொட்டதெல்லாம் துவங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காலம். குடும்பத்தில் இவ்வளோ நாள் நிலவி வந்த சண்டை சச்சரவுக்கு ஒரு தீர்வு கிடையாதா? அப்பா எப்படா சாமி நாங்கள் நிம்மதியாக வாழுவோம் அப்படின்னு ரொம்பவே கஷ்டத்தோடு வந்துட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த சண்டை சச்சரவுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவி கிடையில இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழுவாங்க. பிரிந்து சென்ற கணவன் மனைவி கோர்ட்டு வாசல் வரைக்கும் மிதிச்சுட்டு திரும்ப ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 3வது நபரை கண்டிப்பாக உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட விடாதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் ஆபத்தாகவும் மாறிடும். அதனால் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் 2 பேருமே சால்வ் பண்ணிக்கோங்க. 3வது நபர் அப்படிங்கிறது எப்பவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இருந்தால் கண்டிப்பாக சண்டையில் தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, வெளியே யாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்காதீங்க. சில நேரத்தில் நம்ம ஒருத்தங்கக்கிட்ட நம்ம வீட்டில் இந்த சண்டை அந்த சண்டைன்னு சொல்லும்போது அவங்க ஆறுதல் சொல்லும்போது நல்லவங்களாக இருப்பாங்க. நம்ம போனதுக்கப்புறம் மற்றவங்கக்கிட்ட நம்ம குடும்ப பிரச்சனையை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்க கண்டிப்பாக கெட்டவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் நம்ம குடும்ப பிரச்சனையை மற்றவங்கக்கிட்ட முக்கியமாக சண்டை சச்சரவுகளை சொல்லாதீங்க. இன்னொரு விஷயம் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதனால உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்குன்னு ஒரு தனியாக சேமிப்பு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு யாருக்காக இருந்தாலும் எந்த உதவியாக இருந்தாலும் பணம் சார்ந்த உதவியாக இருந்தாலும் செய்யுங்க. வீட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் சரி 4 செவுத்துக்குள்ளேயே முடிச்சிடணும். வெளி உலகத்துக்கு காட்டாதீங்க. முக்கியமான விஷயங்களை மற்றவங்ககிட்ட பகிராதீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.